சுவையான 7 காய் கறி கூட்டு. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சன் ஜெயக்குமார். சுவையான 7 காய் கறி கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த 7 காய் கறி கூட்டு அப்படின்றது பொதுவாகவே இந்த திருவாதிரை விசேஷத்தை ஒட்டி வரும். அதை தவிரவும் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா, மார்கழி மாதத்தில் நிறைய இந்த அவரை விதைகள், மொச்சை மற்றும் கூர்க்கங்கிழங்கு, காவத்தங்கிழங்கு போன்ற அரியதொரு காய்கறிகள்லாம் நம்மளுக்கு வந்து அந்த சமயத்தில் கிடைக்கிறதுனால அப்போ வரக்கூடிய இந்த பண்டிகைகளுக்கு அது எல்லாமே உபயோகப்படுத்துகிற மாதிரியான நம்ம கூட்டு குழம்பெல்லாம் நம்ம செய்து பழகியிருக்கோம். அதனால தான் நம்மளுடைய வழக்கப்படி திருவாதிரைக்கு இந்த களி செய்யும்பொழுது இனிப்பு களியோட இந்த 7 காய் கறி கூட்டு உபயோகப்படுத்தி பண்ணுவோம். சுவையான இந்த 7 காய் கறி கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு நம்மளுடைய குக்கரில் அல்லது நம்ம எப்போதும் வேக வைக்கிற மாதிரி நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுதான் இதுக்கு ஒரு முதல் பக்குவம். பருப்பு வேக வச்சுட்டோம். பருப்பு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா காய்கறிகளை வேக வைக்கிறத பற்றி பார்க்கலாம். காய்கறிகளை பற்றி எல்லாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இது குழஞ்சிடுமா, இது தனித்தனியாக நிற்குமா அப்படின்னு பார்க்க வேண்டாம். நம்ம குக்கரை உபயோகப்படுத்தினீங்கன்னா ஒரே ஒரு விசில் சத்தம் கொடுக்குற வரைக்கும் நம்ம அதை வேக வச்சா போதும். அப்படி இல்லை தனித்தனியாக உபயோகப்படுத்திட்டு இருக்கீங்கன்னா காய்கறிகள் போடும் வரிசையை நான் இப்போ சொல்கிறேன், அதே மாதிரி நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நிச்சயமாக நல்லபடியாக நம்ம காய்கள் வந்து கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் அரிஞ்சிட்டு கழுவிட்டேன், அதனால் அப்படியே போட போகிறேன். நீங்கள் வந்து கழுவி காய்கறிகளை உபயோகப்படுத்துங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போடுறேன் முதல்ல. அதாவது காவத்தங்கிழங்கு, கூர்க்கங்கிழங்கு இது கிடச்சிதுன்னா இதையும் நம்ம உபயோகப்படுத்தலாம். இங்கே வந்து அந்த மாதிரி கிழங்குலாம் கிடைக்காதனால நாங்கள் வந்து வெளியில் வந்து இதை உபயோகப்படுத்துகிறோம். நம்ம வந்து காவத்தங்கிழங்கு அல்லது கூர்க்கங்கிழங்கு அது வந்து இந்த மாதங்களில் மட்டுமே, மார்கழி மாதத்தில் மட்டுமே கிடைக்கும். அதனால அப்போ நம்ம உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லாயிருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு போட்டுட்டோம். அடுத்தது உருளைக்கிழங்கு, அடுத்தது வெள்ளை பூசணி அல்லது சுரைக்காய், எது கிடைக்குதோ அந்த காயை உபயோகப்படுத்திக்கோங்க. கேரட், பீன்ஸ், கல்யாண பூசணிக்காய் அல்லது மஞ்சள் பூசணிக்காய், கடைசியாக கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, அதனால நம்ம அதை சேர்த்துக்கிறோம். இந்த காய்கறிகள் நம்ம சேர்த்துருக்கிற காய் எல்லாமே ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. எந்த விதமான நச்சுத்தன்மையும் இல்லாத காய்கறிகளை நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ எல்லா காயும் உள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டம்ளர் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம், ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். உப்பு, மஞ்சள் பொடி இப்படி எதையும் இப்போ போட வேண்டாம். வெறும் இந்த காயை லேசாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சத்தம் வரைக்கும் விட்டு வைக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் காய் வெந்துட்டுருக்கு. அடுத்த வேலை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வறுக்க வேண்டிய இந்த பொருட்கள் எல்லாம் வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். தனியா, கடலைப்பருப்பு, தனியா மற்றும் இந்த கடலைப்பருப்பு லேசாக வறுபட்டதும் ஜீரகம் மற்றும் தேங்காய் இதை போட்டுக்கலாம். தேங்காயை திருகி வச்சுருந்தீங்கன்னா துருவின தேங்காயையும் போட்டுக்கலாம். இது லேசாக வறுபட்டதும் கடைசியாக மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். இல்லாட்டி நம்மளுக்கு தொண்டை கமரல் ஏற்படும். அதனால் கடைசியாக இந்த மிளகாய் வத்தலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்மளோட மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய புளியை கரைச்சி புளி தண்ணீரை எடுத்துருக்கலாம். ரொம்ப குறைந்த அளவு புளி தான் இதுக்கு தேவைப்படும். புளி வேண்டான்னு நினைக்கிறவங்க இதுக்கு நேரடியாக 2 தக்காளி அல்லது ஒரு எலுமிச்சை பழத்தின் சாறு இதை எதை வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். புளி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க புளியின் சுவையை சேர்த்துக்கலாம். ஆக மொத்தம் நம்மளுக்கு கொஞ்சமாக இந்த புளிப்பின் சுவை நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா விதவிதமான கிழங்குகள் போடுறோம் இல்லைங்களா. கிழங்குகள் சில சமயங்கள் தொண்டையில் அரிப்பு ஏற்படுத்தும் தன்மை கொஞ்சம் சில கிழங்குகளுக்கு இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம எப்போதுமே என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக புளியை சேர்த்துக்கலாம். எந்த வகையான புளியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம கூட்டு செய்ய போகிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். அதில் கரைத்த புளி, நம்மளுடைய பருப்பு வெந்து தயாராகிடுச்சு.
பார்த்தீங்களா நல்லா குழைய வேகணும். இதுதான் நம்மளுக்கு பக்குவம். இந்த வெந்த பருப்பை இது கூட சேர்த்துடலாம். பருப்பையும் புளியையும் நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இது கொதிக்கட்டும். கொதித்தோன்னா நம்ம காய் அதுக்குள்ளே தயாராகிடும். அதில் போட்டுடலாம். இப்போ இது கூட மஞ்சள் பொடி, சிறிது மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி, மஞ்சள் மற்றும் பருப்பு கொதிச்சுட்ருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய், கடலைப்பருப்பு, தனியா மற்றும் மிளகாய் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுடைய யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சத்தம் வந்துடுச்சு. இப்போ நம்மளோட குக்கரை எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி இது மாதிரி ஒரு அரைச்சிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். அரைத்த நம்மளுடைய விழுது இருக்கு இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அரைத்த விழுதையும் இதில் போட்டுட்டோம். ஒரு 5 நிமிடம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். அருமையாக நம்மளுடைய காய் வெந்திருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம காயை கொதிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டில் சேர்த்துடலாம். இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். பாருங்கள், அடியில் இருந்த கிழங்கு வகைகள்லாம் நல்லா வெந்திருக்கு. ஆனால் ஒரு அருமையாக மெத்துன்னு வெந்திருக்கே தவிர முழுவதுமாக தன்னுடைய உருமாற்றம் ஏற்படாமல் அப்படியே இருக்குது. இப்படி எல்லா காயும் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான அல்லது சிறு தீயில் வச்சு மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். இது கொதித்ததுக்கப்புறமா நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் நம்மளுடைய கூட்டு கொதிச்சிருச்சு. பார்த்தீங்களா, அருமையான பக்குவத்தில், அதாவது அதிகமாக கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் கூட்டு தயார் நிலையில் இருக்குது. இப்போ நம்ம இந்த கூட்டை தாளிச்சிடலாம். தாளிக்கிற கண்டி அடுப்பில் வச்சுட்டு இது வரைக்கும் நம்ம எண்ணெயை ஊற்றலை, அதனால் 2 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் வேணும்னா நெய் விட்டும் தாளிச்சிக்கலாம். கடுகு மற்றும் வெந்தயம் பார்த்தீங்களா, கடுகு நல்லா வெடிச்ச உடனே கருவேப்பிலை இலைகளை போட்டுடலாம். நம்மளுடைய தாளிப்பு தயாராகிடுச்சு. நம்ம தாளிதத்தை கொட்டிடலாம். தாளித்து கொட்டினோன்னா நம்ம கூட்டின் மனமே ரொம்ப அருமையாக இருக்குது. என்ன அவர்களே, இந்த சுவையான 7 கறி கூட்டை செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீஸா என்ற உங்கள் நாவிற்கும் வயிற்றுக்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.